அனைவருக்கும் வணக்கம். மிக சுவையான முட்டைகோஸ் கூட்டு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிக சுவையாக இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்ச சிறுபருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்ச கோஸை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. 3 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த கோஸ் தண்ணியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதை கடைசியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வந்துடும். பாருங்கள், மிக சுவையான முட்டைகோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா மிக சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.